தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, ஞான வரங்களை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 4, 5, 6 வசனங்களிலே, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனமானது திருத்துவத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனம் ஆவியானவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதை தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. இரண்டாவதாக, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது திருத்துவத்தின் இரண்டாவது ஆளாகிய கர்த்தர் ஊழியங்களை நடப்பிக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் பூமியிலே வாழ்ந்த காலத்தில் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியே ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை இது தெளிவாக நமக்கு விளக்குகிறது. மூன்றாவதாக, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் என்ற ஆளாகிய பிதாவே அனைத்து கிரியைகளையும் ஏற்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் சரீரமாகிய சபையிலே அனைத்து அவயவங்களையும் அவரே ஏற்படுத்துகிறார். இதைதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே, தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே 8 ஊழியங்களையும் தேவனே ஏற்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை தேவன் தலையாக ஏற்படுத்தி இருக்கிறபடியினால் அவர் தலையாக இருந்து முழு சரீரங்களையும் ஆளுகை செய்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல என்று பவுல் எழுதுகிறார். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலையாக இருந்து அதை ஆளுகை செய்கிறார். நாமும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக மாற்றப்பட்டு நம்முடைய சரீரமீட்பை அடைந்து கொண்டு நாம் எழுப்பப்பட வேண்டும். நாம் சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எனவே வரங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்பது ஆவியானவர் 9 வரங்களை நடப்பிக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 8 முதல் 10 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த 9 வரங்களையும் செயல்படுத்துகிறது மூலமாக ஒரு சபையானது பரிபூர்ணத்திற்குள் செல்கிறது. சபை 9 வரங்களினால் அலங்கரிக்கப்படும் போது மாத்திரமே அந்த சபையானது எழுப்புதலுக்குள் செல்லுகிறது. அந்த சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகும். எனவே வரங்களை நாட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இதை நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே ஞான வரங்களை நாடுங்கள், அதாவது விரும்புங்கள் என்று பவுல் எழுதுகிறார். வல்லமையின் வரங்கள் 3, ஞான வரங்கள் 6 உள்ளன. விசுவாசம் என்ற வரமும், குணமாக்குதல் என்ற வரமும், அற்புதங்களை செய்தல் என்ற வரமும் ஆகிய இந்த 3 வரங்களும் வல்லமையின் வரங்கள். மற்ற 6 வரங்களும் ஞான வரங்கள், அதாவது ஞானத்தை போதிக்கும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவியை பகுத்தறிதலும், பலவித பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஆகியவை 6ம் ஞான வரங்கள் ஆவன. எனவே இந்த 6 வரங்களையும் நாட வேண்டும் என்று பவுல் ஏன் சொல்ல வேண்டும்? அது மாத்திரமல்ல, மற்ற 3 வரங்களையும்
நாட வேண்டாம் என்று சொல்லுகிறாரா? அற்புதங்களை செய்தல் என்பது ஒரு வல்லமை, குணமாக்குதல் என்பது ஒரு வல்லமை, விசுவாசம் என்பது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்ற வல்லமையின் வரங்களை மார்க் 16ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனங்களிலே அட்டவணை போடப்பட்டிருக்கிறது. அதாவது பிசாசுகளை துரத்துவார்கள், சத்தங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவைகள் அனைத்தும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வரங்கள் ஆவன. எனவே அவைகளை நாட வேண்டாம் என்று பவுல் சொல்லாதபடிக்கு அவைகளை காட்டிலும் ஞானவரத்தை நாடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தின் 14, 15, 16 வசனங்களிலே ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உவமையிலே ஒரு சிறு பட்டணம், அது ஒரு சபையை காட்டுகிறது. வாசல் இடுக்கம், வழி நெருக்கம், அதில் செல்லுகிறவர்கள் சுருக்கம் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே சுருக்கம் என்பது சிறிய பட்டணம் என்ற ஒரு சபையை காட்டுகிறது. பெரிய ராஜா அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டான் என்பது பிசாசை காட்டுகிறது. அந்த பட்டணத்தை தப்புவிப்பதற்கு ஒரு ஏழை மனிதன் அங்கிருந்தான் என்பது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவை காட்டுகிறது. எனவே அந்த ஏழை மனிதன் அசட்டை பண்ணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறுதியாக வல்லமையை காட்டிலும் ஞானமே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வல்லமை வரங்களை நாட வேண்டாம் என்று பவுல் சொல்லாதபடிக்கு வல்லமை வரங்களை காட்டிலும் ஞான வரங்களை நாடுங்கள், விரும்புங்கள் என்று பவுல் சொல்கிறார். எனவே ஆவியானவர் நடப்பிக்கக்கூடிய அந்த 9 வரங்களிலே ஞான வரங்களை நாம் நாட வேண்டும். அது ஞானத்தை போதிக்கும் வசனமாகவும் அறிவை உணர்த்தும் வசனமாகவும் இருக்கிறது. எனவே அதை வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.